ஒரு கிராமத்துல ராமையா சீத்தம்மான்னு முதிய தம்பதிகள் வசிச்சு வந்தாங்க. அந்த ஊரை சுத்தி இருக்கிற பசுமையான வயல்வெளிகள், கறவை மாடுகள், அப்புறம் அமைதியான சூழல் பாக்குறவங்களோட கண்களுக்கு விருந்தா இருக்கும். ராமையா அந்த ஊர்ல பெரிய விவசாயி மட்டும் இல்ல, எல்லாருக்கும் உதவுற நல்ல குணம் உள்ளவரு. அவருக்கு ராஜுன்னு ஒரே ஒரு பையன் இருந்தான். ராஜு ரொம்பவும் புத்திசாலி. ராஜுவுக்கு சமீபத்துல தான் பக்கத்து ஊர்ல உள்ள கௌரிங்கிற பொண்ணு கூட ரொம்ப விமர்சையா கல்யாணம் நடந்துச்சு. அவங்க இப்போ புது வாழ்க்கைய ஆரம்பிச்சிருந்தாங்க. ஒரு நாள் வீட்ல ராமையா தன்னோட உயிர் நண்பனான வெங்கட்ரமணா கிட்ட இப்படி சொன்னாரு. என்னப்பா வெங்கட்ரமணா, வேலையெல்லாம் எப்படி போகுது? வானத்தை பார்த்தா நல்ல கருத்து போய் இருக்கு. மழை பெய்யறதுக்கான அறிகுறிகள் எல்லாம் பலமா தென்படுது. வயல்ல வேலைங்க எல்லாம் முடிஞ்சிருச்சா இல்லையா? எல்லாம் கடவுள் செயல் ராமையா. விவசாயம் எல்லாம் நல்லாதான் போயிட்டு இருக்கு. நேத்து தான் களை எடுக்கிற பணியும் முடிஞ்சுது. மழை பெஞ்சா பயிர்களுக்கு ரொம்ப நல்லதுதான். சரி, உன் மருமக கௌரி எப்படி இருக்கா? ஊர்ல எல்லாரும் பேசிக்கிறாங்க அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் உலக அறிவு குறைவுன்னு. ரொம்ப அப்பாவின்னு எல்லாரும் முணுமுணுத்துட்டு இருக்கிறது என் காதுல விழுந்துச்சு. எல்லாம் சரியா தானே போதும் வீட்ல? சீதம்மா உள்ள இருந்து வெளியில வந்து, அப்படிலாம் பேசாதீங்கன்னு. என் மருமக சொக்க தங்கம், தங்கமான மனசு கொண்ட பிள்ளை அவ. என்ன கொஞ்சம் அப்பாவி அவ்வளோதான். அன்னைக்கு செடிங்களுக்கு நிறைய தண்ணி ஊத்திட்டா. இன்னொரு நாள் துணி துவைக்க பூந்தி கொட்டை சாறுல ஊற வச்சு துவைச்சு தள்ளிட்டா. பால் உர ஊத்த சொன்னா சூடான பால்ல எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சிடுவா. இப்படி தெரியாம பண்ணுவாளே தவிர அவ மனசுல எந்த கள்ள கபடமும் இல்ல. எங்க மேல ரொம்ப பக்தி மரியாதையோட இருக்கிறா. இப்போ சின்ன பொண்ணு தானே. அப்ப பக்கத்து வீட்டு பொண்ணான பார்வதி இவங்க பேசுறத கேட்டு வாசலுக்கு வந்து, ஆமா சீத்தம்மா, நீ சொல்றது 100க்கு 100 உண்மை. அன்னைக்கு உன் வீட்டுக்கு நான் வெயில நடந்து வந்தனா, சரி கொஞ்சம் குடிக்கிறதுக்கு மோர் கொண்டு வான்னு சொன்னேன். உப்புக்கு பதிலா 4 ஸ்பூன் சர்க்கரைய போட்டு வந்து கொடுத்தா. இனிப்பு மோரை குடிச்சிட்டு நான் ஆச்சரியப்பட்டாலும் அந்த புள்ளையோட சிரிப்பை பார்த்ததும் கோவம் கூட வரலம்மா. அந்த புள்ளைகிட்ட ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்கு. ஆமாத்த, அவ செய்யற காரியங்கள் எல்லாம் பார்த்தா எனக்கு தினமும் சிரிப்பு தான் வரும். ஆனா அவ காட்டுற அன்புக்கும் அவ செய்யற மரியாதைக்கும் முன்னாடி அதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயம் தானே. எந்த ஒரு இல்லத்தரசிக்கிட்டையும் கொஞ்சமாவது அப்பாவித்தனம் இருந்தாதான் இல்லம் எப்பவும் சிரிப்பால நிறைஞ்சிருக்கும். நாங்க ரொம்பவும் சந்தோஷமா தான் இருக்கோம். எங்களுக்கு எந்த மனக்குறையும் இல்ல. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே வானிலை ரொம்பவும் குளிர்ந்து மேகங்கள் வானத்தை முழுமையா சூழ்ந்துச்சு. குளிர்ந்த காத்துல மரங்களோட இலைகள் படபடன்னு அசைஞ்சுது. சின்ன சின்ன மழை துளிகள் டப் டப்னு நிலத்துல விழ ஆரம்பிச்சுது. முதல் மழை பெஞ்சதும் வர்ற அந்த மண் வாசனை ஊர் முழுக்க பரவிச்சு. எல்லாரும் குளிருக்கு அடங்கி திண்ணையில வந்து உட்கார்ந்தாங்க. அந்த வானிலைய ரசிச்சபடி எல்லாரும் உட்கார்ந்திருந்தாங்க. அடடா, இந்த குளிர்ந்த காத்துக்கும் இந்த மண் வாசனைக்கும் ஏதாவது சுட சுட சாப்பிட தோணுது சீதா. மழை பெய்யும் போது வயித்துல மட்டும் ஏதாவது ஒரு ஆசை பிறந்துகிட்டே தான் இருக்கு இல்லம்மா? ஏதாவது செஞ்சு கொண்டு வரியா? ஆமா ராமையா, இந்த வானிலைக்கு சூடா மிளகா பஜ்ஜியோ அல்லது மொறு மொறுன்னு உளுந்த வடையோ இருந்தா செம்ம ருசியா இருக்கும்ல. வடை சாப்பிட்டு பல காலம் ஆயிடுச்சுப்பா எனக்கு. எனக்கு கூட வடை சாப்பிட ஆசையாதாமா இருக்கு. பண்டிகை அன்னைக்கு நீ செஞ்ச வடையோட ருசி இன்னும் என் நாக்குலயே இருக்கு. இன்னைக்கு நீ எப்படியாவது வடை செய்யற, எண்ணெயில பொரிச்ச அந்த வடையோட வாசம் வீடு முழுக்க வீசணும். அவ்வளவுதான் எனக்கு வேணும். கௌரி உள்ள இருந்து உற்சாகமா வந்து, அத்தை, மாமா, நீங்க கஷ்டமே பட வேண்டாம். இன்னைக்கு வடையெல்லாம் நானே என் கையினால செஞ்சு உங்களுக்கு சுட சுட பரிமாறுறேன். நீங்க நிம்மதியா உட்கார்ந்து இந்த மழைய பார்த்து ரசிச்சுக்கிட்டே சாப்பிடுங்க. வேண்டாமா கௌரி, உனக்கு எதுக்கு சிரமம்? அடுப்படியில இருக்கிற வெக்க தாங்க முடியாது. நானே செய்யறேன். அது சரி, உனக்கு வடை செய்ய தெரியுமா? உன் பிறந்த வீட்டுல என்னைக்காவது கரண்டிய பிடிச்சு என்ன பலகாரங்கள் செஞ்சிருக்கியா? அதெல்லாம் எனக்கு தெரியும் அத்தை. நீங்க என் மேல முதல்ல நம்பிக்கை வைங்க. பிறந்த வீட்டுல சமைக்கிறத நான் பக்கத்துல இருந்து பாத்துட்டே இருப்பேன். நீங்க இது வரைக்கும் சாப்பிட்டே இல்லாத அற்புதமான வடையை செஞ்சு கொண்டு வரேன். நான் உடனே போய் எல்லாத்தையும் ரெடி பண்றேன். என் சமையலால இன்னைக்கு எல்லாரையும் அடிக்க போறேன். ஆச்சரியப்பட தயாராருங்க. அப்படி நினைச்சுக்கிட்டு ரொம்ப உற்சாகமா சமையல் கட்டுக்கு போனா கௌரி. ஆனா வடை எப்படி செய்யணும்னு ஒரு துளி கூட கௌரிக்கு தெரியாது. பிறந்த வீட்டுல ஒரு நாளும் சமையலறை பக்கம் எட்டி பார்த்தது கூட இல்ல. எப்படியாவது எல்லாருக்கும் அருமையான வடை செஞ்சு பாராட்டு வாங்கணுங்கிற பிடிவாதம் மட்டும் அவளுக்கு இருந்துச்சு. பக்கத்து வீட்டுல இருக்கிற காந்தம்மா பாட்டி அருமையா சமைப்பாங்கங்கிறது அவன் ஞாபகத்துக்கு வந்துச்சு. யாருக்கும் தெரியாம நைசா நழுவி பக்கத்துல இருக்கிற காந்தம்மா பாட்டி வீட்டுக்கு போனான். பாட்டி, என்னடி கௌரி இப்படி மூச்சரைக்க ஓடி ஓடி வந்திருக்க? ஏதாவது ஆபத்து வந்துருச்சா? வீட்டுல யாருக்கும் எதுவும் ஆயிடுச்சா? உன் அத்தை மாமா எல்லாம் நல்லா தானே இருக்காங்க?
எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க பாட்டி. யாருக்கும் எந்த ஆபத்தும் இல்ல. மழை பெய்யறதுனால எங்க வீட்ல இருக்கிறவங்க வடை வேணும்னு கேக்குறாங்க. நான் சும்மா இருக்கிறதுக்கு இல்லாம செஞ்சு தரேன்னு ஓவரா தம்பட்டம் அடிச்சிட்டேன். ஆனா சமையல் கட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது எனக்கு வடை செய்ய தெரியாதுன்னு. தயவு செஞ்சு அது எப்படி செய்யறதுன்னு கொஞ்சம் விவரமா சொல்றியா? உன் கைமனோனா ஊருக்கே உயிர் தானே. நீ சொல்றபடியே வடை செஞ்சேன்னா வடையும் பிரமாதமா வரும், எனக்கும் நல்ல பேர் கிடைக்கும். அட பைத்தியக்கார பொண்ணே, இவ்வளவுதானா? இதுக்கு போய் இப்படி பதட்டப்படலாமா? வடை செய்யறது ரொம்ப சுலபம், ஒன்னும் பெரிய பிரம்ம வித்தெல்லாம் கிடையாது. ஜாக்கிரதையா கேட்டுக்கோ. முதல்ல உளுந்தையும் அரிசியையும் எடுத்து மிஷின்ல கொடுத்து அரைச்சுக்கணும். அப்ப வெளியில இருந்து பார்வதி காந்தம்மாவை சத்தமா கூப்பிட்டா. ஏ காந்தம்மாத்த, கொஞ்சம் சீக்கிரமா வாயேன். இந்த கண்ணுக்குட்டி கயித்து அத்துக்கிட்டு ஓடி போகுது பாரு, அத பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் உதவி பண்ணு காந்தம்மாத்த. இருடே, இதோ வரேன். கௌரி இருமா, அந்த கண்ணுக்குட்டியை பிடிச்சிட்டு வரேன். எங்கேயாவது ஓடிடுச்சுன்னா அப்புறம் கண்டுபிடிக்க முடியாது. இப்படி காந்தம்மா மிஷின்ல அரைக்கணும்னு சொன்னதை மட்டும்தான் அவ கேட்டா. பாதி வார்த்தையை மட்டுமே கேட்ட கௌரி, ஓஹோ, வடை செய்யணும்னா பருப்பை மிஷின்ல கொடுத்து அரைக்கணுமா அப்படி நினைச்சுக்கிட்டு உடனே அங்கிருந்து ஓடி போய் வீட்ல இருந்த அரிசி அப்புறம் உளுந்து எடுத்துக்கிட்டு வீதி முனையில இருந்த சுப்பையா நடத்துற ரைஸ் மில்லுக்கு போனான். சுப்பையாண்ணா, தயவு செஞ்சு இந்த பருப்பை சீக்கிரமா மாவா அரைச்சு கொடு. வீட்ல எல்லாரும் வடைக்காக பசியோட காத்திருக்காங்க. மழை பெய்ய போகுது இல்ல, அதான் சீக்கிரம் போணும். என்னம்மா கௌரி, உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா இல்ல எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? வடை செய்யறதுக்கு பருப்பை தண்ணியில ஊற வச்சு கிரைண்டர்ல போட்டு அரைக்கணும். அதை விட்டுட்டு இப்படி காஞ்ச பருப்பை தூக்கிட்டு மிஷின்ல போட்டு அது பொடி ஆயிருமே. பொடி மாவுல யாராவது வடை செய்வாங்களாமா? என்னம்மா, என்ன நினைச்சுக்கிட்டு இங்க வந்த நீ? நீ எதுவும் பேசாதனா. சமையலை பத்தி உன்னை விட காந்தம்மா பாட்டிக்கு தான் நல்லா தெரியும். ஊரே அவளோட சமையலை புகழ்ந்து பேசுது. பாட்டியே நேர்ல என்கிட்ட சொன்னா மிஷின்ல தான் அரைக்கணும்னு. நீ சீக்கிரம் அரைச்சு கொடு, எனக்கு இப்பவே ரொம்ப ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. வீட்ல எல்லாரும் காத்திருக்காங்க. உன் இஷ்டம்மா, எனக்கு என்ன வந்துச்சு? உன்னோட சமையல் முறை ஏதோ புதுசா இருக்கு போல. நாளைக்கு ஏதாவது எக்கு தப்பா ஆயிடுச்சுன்னா என்ன மட்டும் தப்பு சொல்லாதமா. இப்படி சொல்லி மனசுக்குள்ள சிரிச்சுக்கிட்டே காஞ்ச உளுந்த பொடியா அரைச்சு கொடுத்தாரு. அந்த பொடியை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்த கௌரி சமையல் கட்டுல அதை போய் திறந்து பார்த்ததும் திகைச்சு போனா. இந்த மாவு பொடியா இருந்துச்சு, இதை எப்படி வடையா மாத்துறதுன்னு அவளுக்கு புரியல. பதற்றத்தோட மறுபடியும் காந்தம்மா பாட்டியோட வீட்டுக்கு ஓடி போனான். பாட்டி, நீ சொன்னபடியே பருப்ப பொடியா அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ அந்த மாவு நான் என்ன செய்யணும்? அதுல என்னென்ன போடணும்? அது காஞ்சு போய் பொடியா இருக்கே. அட ராமா, என்னடி இது அறிவில்லாத வேலை? பருப்ப ஊற வச்சு மென்மையா அரைக்க சொன்னா பொடியா அரைச்சிட்டு வந்து நிக்கிற. என் தலை எழுத்து. சரி போட்டும், எது எப்படியோ. அந்த பொடி மாவுல கொஞ்சம் சீரகம், பொடியா நறுக்குன பச்சை மிளகா, கருவேப்பிலை, அப்புறம் உப்பு, கொஞ்சம் சுடு தண்ணி எல்லாம் ஊத்தி கெட்டியா அந்த மாவை நல்லா பிசைஞ்சுக்கணும். அப்போ அங்க வெங்கட்ரமணா வந்து இவங்க பேச்சுக்கு குறுக்க வந்து, காந்தம்மாமா, நாளைக்கு கோவில்ல நடக்க இருக்கிற அன்னதானத்துக்கு உங்களோட பங்கு நீங்க கொடுத்துட்டீங்களா? பூசாரி உங்களை தான் விசாரிச்சாரு. ஊர்ல இருக்கிற எல்லாரும் உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்காங்க. இதோ வெங்கட்ரமணா, நான் இப்பவே உள்ள போய் பணத்தை எடுத்துட்டு வரேன். சாமியை விட நமக்கு ஒசந்தது எதுவும் இல்ல. காந்தம்மா உள்ள போயிட்டாங்க. மறுபடியும் பாதி பேச்ச மட்டுமே கேட்ட கௌரி அவசர அவசரமா சமையல் கட்டுக்கு போய் அந்த மாவுல பாட்டி சொன்ன மாதிரி சீரகம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, உப்பு சேர்த்து தண்ணி ஊத்தி அங்கேயும் இங்கேயும் கெட்டியா பிசைஞ்சா. அந்த மாவு உருண்டைய பார்த்து அவ அப்படியே ஆழ்ந்த சிந்தனைக்கு போயிட்டா. எல்லாமே கலந்துட்டேன், உருண்டையும் மென்மையா தான் இருக்கு. ஆனா இப்ப இந்த உருண்டைய என்ன பண்றது? இது தோசை மாதிரி ஊத்தணுமா இல்ல உருண்டையா செஞ்சு நேரடியா அடுப்புல போட்டு எடுக்கணுமா? வடைனா எப்படி இருக்கும்? எனக்கு ஒன்னும் புரியலையே. இப்படியே கொண்டு போய் வச்சா எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்க போறதுதான் நிச்சயம். இப்படி நினைச்சு அத்தை மாமா கிட்ட மானம் போயிடுமோங்கிற பயத்துல இந்த தடவை எப்படியாவது சமையலை முடிக்கணுங்கிற உறுதியோட கௌரி மறுபடியும் 3வது தடவை காந்தம்மாவோட வீட்டுக்கு பயந்துகிட்டே போய் சேர்ந்தா. பாட்டி, என்ன மன்னிச்சிடு. நீ சொன்ன மாதிரி எல்லாமே கலந்து உருண்டை பண்ணிட்டேன். ஆனா அதை எண்ணெயில எப்படி போட்டு எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. தயவு செஞ்சு என் மேல கோவப்படாத. இந்த தடவை முழுசா கத்துக்கிட்டு தான் போவேன். அடியே அப்பாவி பொண்ணே, உன் அறிவு கட்ட வேலைய பார்த்தா எனக்கு சிரிக்கவா அழவான்னு தெரியல. நீ வரும்போதெல்லாம் பாதி மட்டும் கேட்டுட்டு ஓடிடுற. நான் முழுசா சொல்லி முடிக்கிற வரைக்கும் உனக்கு கொஞ்சம் கூட பொறுமையே இல்ல. இப்படி வா, இங்க என் பக்கத்துல உட்காரு. நான் முழு சமையல் முறையும் சொல்ற வரைக்கும் இங்க இருந்து ஒரு அடி நகரக்கூடாது சொல்லிட்டேன். பொறுமையா குறுக்க பேசாம ஒழுங்கா கவனிக்கணும். தப்புதான் பாட்டி, என் அவசரத்தால உனக்கு அடிக்கடி எரிச்சலை கொடுத்துட்டேன். இந்த முறை முழுசா கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் போவேன். என்னால என் வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் பசியோட காத்துட்டு இருக்காங்க. சரி கேளு,
நீ பிசைஞ்ச அந்த மாவு உருண்டையில இருந்து சின்ன எலும்பிச்சை அளவு உருண்டைங்களை எடுக்கணும். அடுப்புல ஒரு பெரிய பித்தளை வாணலிய வச்சு அதுல பாதி வரைக்கும் சுத்தமான எண்ணெய ஊத்தி சூடுபடுத்தணும். ஒரு வாழை இலையில கொஞ்சம் எண்ணெய தடவி அது மேல அந்த சின்ன மாவு உருண்டைய வச்சு வட்டமா தட்டி நடுவுல ஒரு சின்ன ஓட்டை போடணும். எண்ணெய் நல்லா காஞ்சு வந்ததும் அத மெதுவா கையில சூடுபடாம எண்ணெயில நழுவ விடணும். எண்ணெய் மேல தெரிச்சிராம ஜாக்கிரதையா பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும் பாட்டி? எண்ணெயில போட்ட உடனேயே அதை எடுத்துறணுமா? அப்படிலாம் எடுக்க கூடாதுடே. எண்ணெயில அது கறியிடாம பொன்னிறமா வர்ற வரைக்கும் ஒரு கரண்டியால அங்கேயும் இங்கேயும் திருப்பி விட்டு நிதானமா பொரிக்கணும். நல்லா வெந்ததும் எடுத்து எண்ணெய் வடிகிறபடி ஒரு ஓட்டத்தட்டுல போடணும். அவ்வளவுதான், கம கமன்னு முறுமுறுப்பான வடை தயாராயிடும். இப்போ சமையல் முறை முழுசா புரிஞ்சிடுச்சா? இப்ப போ, நான் சொன்ன மாதிரி வடைய செய். ரொம்ப நல்லா புரிஞ்சிடுச்சு பாட்டி. இந்த தடவை எந்த தப்புமே செய்ய மாட்டேன். எல்லா விவரங்களும் என் மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. நான் உடனே போய் சமையல தொடங்குறேன். இப்படி நினைச்சபடி வீட்டுக்கு வந்த கௌரி சமையல் அறையில பாட்டி சொன்னபடியே எல்லாத்தையும் ரொம்ப எச்சரிக்கையோடையும் கவனத்தோடையும் செய்ய ஆரம்பிச்சா. அவ காட்டின அக்கறையாலையும் எண்ணெயில பொரிச்ச முறையினாலையும் அந்த வடைகள் அற்புதமா வந்துச்சு. வெளிப்புறம் மொறுமொறுப்பாவும் உள்ள நல்ல சுவையோடவும் பொன்னிறமா பொரிஞ்சு பார்க்கவே நாக்குல எச்சி ஊறுறபடி தயாராச்சு. அத ஒரு அழகான தட்டுல நேர்த்தியா அடுக்கி பக்கத்துல இஞ்சி துவையலும் வச்சு எல்லாருக்கும் முன்னாடியும் கொண்டு வந்து வச்சா. அத்தை, மாமா, என்னங்க? வெங்கட்ராம மாமா, இந்தாங்க சுட சுட உளுந்த வடை. இந்த மழையில நல்ல சூடா சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ராமையா சுட சுட இருந்த வடைய புட்டு ருசி பார்த்து, அற்புதமா இருக்கு கௌரி. என்ன ருசி, என்ன ருசி! இவ்ளோ மொறுமொறுப்பா இருக்கு. நான் கேட்டதை விட ரொம்ப சிறப்பா செஞ்சிருக்கம்மா. என் மருமகளோட கையில இப்படி ஒரு திறமை இருக்கா? ஜென்ம சாபல்யம் அடைஞ்சிட்டேம்மா. ஆமாப்பா ராமையா, உன் மருமகளோட கைமடம் அச்சு அசல் அமிர்தம்தான். மேல மொறு மொறுன்னும் உள்ள நல்ல மென்மையாவும் சூப்பர். பட்டணத்துல பெரிய பெரிய ஹோட்டலுக்கு போனாலும் இந்த சுவை கிடைக்காது. இந்த மழைக்கும் இந்த வடைக்கும் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம்னு தோணுதுன்னா பாரு. அம்மா கௌரி, இன்னும் கொஞ்சம் வேணும்னு கேட்டா குடுப்பியாமா? உண்மைதான் கௌரி, உனக்கு சமைக்க தெரியாதுன்னு நான் வீணா பயந்துட்டு இருந்தேன். இதுல கருவேப்பிலை, ஜீரகம், உப்பு எல்லாம் சரியான அளவுல இருக்கு. பண்டிகை அன்னைக்கு நான் செஞ்சதை விட நீ ரொம்ப நல்லாவே செஞ்சிருக்க. உன் கைக்கு தனி மனம் இருக்கு. உண்மையிலேயே உனக்குள்ள இவ்ளோ திறமை வச்சிருந்தியா? என் மனைவிக்கு இப்படி சமைக்க தெரியுங்கிறது எனக்கே இப்பதானே தெரியுது. இவ்ளோ நாளா உன் சமையல சாப்பிடாம நாளெல்லாம் வீணா போச்சே. ரொம்ப ரொம்ப அற்புதமா பண்ணிருக்க. கௌரி சந்தோஷத்தோடையும் வெக்கத்தோடையும், அத்தை, இதுல என்னோட திறமை எல்லாம் எதுவும் இல்ல. பக்கத்து வீட்டு காந்தம்மா பாட்டி தான் எனக்கு எல்லாத்தையும் ரொம்ப பொறுமையா விவரமா சொல்லி கொடுத்தாங்க. அவங்க சொன்ன முறையினாலதான் இவ்ளோ நல்லா வந்திருக்கு. எல்லாம் பாட்டியோட ஆசிதான். இப்படி எல்லாரோட பாராட்டுகளையும் வாங்கின கௌரி உடனே ஒரு தட்டுல கொஞ்சம் வடைகள் எடுத்துக்கிட்டு நன்றியோட காந்தம்மா பாட்டியோட வீட்டுக்கு போனான். அந்த சமயம் அவங்க வீட்ல பார்வதி கூட இருந்தாங்க. பாட்டி, உன் தயவாலையும் நீ சொன்ன முறையாலையும் வடைங்க ரொம்ப நல்லாவே வந்துருச்சு. எங்க வீட்ல இருக்கிற எல்லாரும் என்ன பாராட்டினாங்க. இதோ உனக்காக கொஞ்சம் கொண்டு வந்தேன். பார்வதி அத்தை, நீ கூட கொஞ்சம் ருசி பாரு. பார்வதி ஒரு வடையை எடுத்து சாப்பிட்டு ஆச்சரியப்பட்டு, என்னடி கௌரி, அதுக்குள்ள சமையல்ல இவ்ளோ தேறிட்டியா நீ? நேத்து வரைக்கும் மோர்ல சக்கரை போட்டு கொடுத்துட்டு இருந்தவ இப்போ இவ்ளோ அற்புதமா வடை செஞ்சிருக்க. ரொம்ப ரொம்ப பிரமாதமா இருக்குடி. நல்ல வேலை பண்ணடி. மிஷின்ல போய் மாவு அரைச்சிட்டு வந்தப்போ உன் அவசரத்தை பார்த்து நான் கொஞ்சம் பயந்துதான் போனேன். எப்படியாவது சமையலை கத்துக்கிட்டு உன் குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும்ன்ற உன் பொறுமை இருக்குல்ல, அதான் உன்னை ஜெயிக்க வச்சுது. எல்லா சமையலையும் இப்படியே கத்துக்கோ. யாருக்கிட்டையாவது கத்துக்கணுங்கிற ஆர்வம் இருந்தா எதுவுமே கஷ்டம் இல்லடி. இப்படி தன்னோட அறியாமையால ஆரம்பத்துல நிறைய தப்பு செஞ்சாலும் கௌரி தன்னோட விடாமுயற்சியால வேலைய கத்துக்கிட்டு எல்லாரோட பாராட்டுகளையும் வாங்கினா. அன்னையில இருந்து அவ எந்த ஒரு பேச்சையும் பாதியில கேட்டுட்டு ஆத்திரப்பட்டு ஓடாம, யாராவது ஏதாவது சொன்னா அதை முழுசா பொறுமையா கேக்குற வழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டா. அந்த வீட்ல எல்லாரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழ ஆரம்பிச்சாங்க. இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்ட நீதி என்னன்னா, விடாமுயற்சி, ஆர்வம், அப்புறம் கத்துக்கணுங்கிற தாகம் இருந்தா எவ்வளவு கடினமான விஷயத்தையும் எளிமையா சாதிக்கலாம். அது மட்டும் இல்ல, எந்த ஒரு வேலையை செய்யறதுக்கு முன்னாடி பெரியவங்க சொல்றத பாதியிலேயே கேக்குறது விபரீதத்துல முடியலாம். முழுமையா கேக்குறது அந்த வேலையை எளிதாக்குறதோட எப்பவும் நன்மையே தரும்.
கத்திரி வெயில் ஆரம்பிச்சதுனால வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஏதோ முக்கியமான ஒரு வேலை காரணமா ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தாரு ராமையா. அவர் தன்னோட சொந்த ஊர்ல இருந்து பக்கத்து ஊரான சுந்தரகிரிங்கிற ஊருக்கு போயிட்டு இருந்தாரு. அதுக்கு காரணம், அவருக்கு சொந்தமான நிலத்தை பக்கத்து ஊர் ஜமீன்தார் பூஷணம் கிட்ட வித்துடலான்னு முடிவு பண்ணிருக்காரு. ராமையாவோட கால்கள் சுந்தரகிரியை நோக்கி போயிட்டு இருந்தாலும் மனசுல மட்டும் ஏதோ ஒரு இனம் புரியாத பாரம். சரியா அதே நேரத்துல ராமையாவுக்கு எதிரில சோமையா வந்துட்டு இருந்தான். சோமையா ராமையாவோட நண்பன். என்ன ராமையா, இந்த அக்னி வெயில்ல எங்க இப்படி போயிட்டு இருக்க? உடம்பு முழுக்க வேர்வையால நனைஞ்சு போயிடுச்சு. வா, அந்த மர நிழல்ல கொஞ்ச நேரம் போய் உட்கார்ந்துருக்கலாம். இப்ப வேண்டாம் சோமையா, நான் சுந்தரகிரிக்கு போறேன். அங்க ஜமீன்தார் பூஷணத்தை சந்திக்கிறதுக்காக போறேன். எனக்கு இருக்கிற சின்ன நிலத்தை அவர்கிட்டயே வித்துடலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு போலன்னா அவர் மறுபடியும் நகரத்துக்கு போயிருவாராம். என்னோட கடன் தீர்றதுக்கு இதான் ஒரே ஒரு வழின்னு எனக்கு தோணுது. சுந்தரகிரிக்கா? இந்த வெயில் காலத்துல அந்த ஊருக்கு போய் போறியா? இந்த சமயத்துல அந்த ஊர் ரொம்பவும் விசித்திரமா இருக்கும் ராமையா. கிராமம் விசித்திரமா இருக்கும்னா என்ன அர்த்தம் சோமையா? கோடை காலம் எல்லா ஊர்லயும் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தானே அந்த ஊர்லயும் இருக்க போகுது. சூரியன் எல்லாருக்கும் பொதுவா தானே இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த ஊர் மட்டும் ஏன் விசித்திரமா இருக்கும்னு சொல்ற? அங்கதான் தப்பு செய்யற ராமையா. எல்லா ஊர்க்காரங்க இருக்கிறது வேற, இந்த சுந்தரகிரி ஆட்கள் வேற. அந்த ஊர் இந்த கோடை காலத்துல உனக்கு ஒரு புதிய உலகத்தை காட்டும். அங்க இருக்கிறவங்க யாருமே இது கோடை காலம்னு நம்பவே மாட்டாங்க. அது எப்படி சாத்தியம் சோமையா? அந்த ஊர் பக்கத்துல ஏதாவது பனிமலை ஏதாவது இருக்கா என்ன? பனிமலை எல்லாம் எதுவும் இல்ல. ஆனா மனுஷங்க கிட்ட புத்திசாலித்தனம் இருக்கு. எப்படி நீ போதானே போற, உன் கண்ணால நீயே பாரு. அப்போ என் வார்த்தைகளை நீ நினைச்சு பாப்ப. ஜாக்கிரதை ராமையா, அந்த ஊரை பார்த்ததுக்கு அப்புறம் உன் மனசே மாறி போகலாம். இங்க இருக்கிறத விட அங்கேயே நல்லா இருக்குன்னு அங்கேயே தங்கிடாத. சோமையாவோட வார்த்தைகள் ராமையாவோட மனசுல புது சந்தேகங்களை கிளப்பி விட்டுச்சு. வெயிலோட தாக்கத்தால தாகம் எடுத்தாலும் ஆர்வத்தோட சுந்தரகிரியை நோக்கி வேகமா காலடி எடுத்து வச்சாரு ராமையா. சுந்தரகிரி கிராமத்தோட எல்லைக்குள்ள நுழைஞ்சதுமே ராமையாவுக்கு ஒரு விசித்திரமான உணர்வு ஏற்பட்டுச்சு. வெளியில இருந்த அனல் காத்து ஒரு நிமிஷத்துல மறைஞ்சு குளிர்ந்த காத்து வீச ஆரம்பிச்சுது. அதை விட விசித்திரம் என்னன்னா, காத்துல மண் வாசனை வீசிச்சு. ராமையா தனக்கு தானே இப்படி நினைச்சாரு. இதென்ன, இந்த வெயில் காலத்துல மண் வாசனை எப்படி வருது? இந்த வாசனை மழை பெஞ்சா வர்ற வாசனை மாதிரி இருக்கே. வானத்தை பார்த்தா ஒரு துண்டு மேகம் கூட இல்ல. அப்புறம் இந்த வாசனை எங்க இருந்து வருது? ராமையா கிராமத்துக்குள்ள கொஞ்சம் தூரம் போனதும் அவரோட கண்ணை அவராலேயே நம்ப முடியாத ஒரு காட்சி தென்பட்டுச்சு. ஊருக்குள்ள நுழைஞ்சதுமே ஒரு கால்வாய் போல பெரிய நதி ஒண்ணு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நீர் சலசலன்னு ரொம்பவும் தூய்மையா ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த சுற்றுப்புறம் முழுவதும் பசுமையான மரங்கள் செழிப்பா வளர்ந்துருந்துச்சு. அந்த காத்தோட குளிர்ச்சியில ராமையாவோட களைப்பு எல்லாம் மறைஞ்சு போச்சு. அந்த நதியை எப்படி கடக்கிறதுன்னு ராமையா யோசிச்சுட்டு இருந்த போது தூரத்துல இருந்து ஒரு படகு வர்றத அவர் பார்த்தாரு. அந்த படகை ஓட்டிட்டு வந்தவரோட பேரு வீரையா. என்ன ஐயா, ஊருக்கு புதுசு மாதிரி தெரியுறீங்க? இந்த படகு ஊருக்குள்ளதான் போகுது, வரீங்களா? ஆமா தம்பி, அந்த பக்கம் தான் எனக்கு போகணும். ஆனா இது என்ன, இங்க எல்லாம் விசித்திரமா இருக்கு. இந்த கோடை காலத்துல இந்த நதியில இவ்ளோ தண்ணி எப்படி வருது? சுற்று வட்டார ஊர்ல இருக்கிற கிணறுகள் எல்லாம் வத்தி போயில கிடக்குது. இது சுந்தரகிரி ஐயா. இங்க எந்த காலத்திலயும் தண்ணீர் அதிகமாவே தான் இருக்கும். போயிட்டே பேசலாங்க, முதல்ல படகுல ஏறுங்க. பேச்சுல இறங்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் போற பயணம் தாமதமாயிடும். ராமையா படகுல ஏறி, நான் ஜமீன்தார் பூஷணம் ஐயாவோட வீட்டுக்கு போகணும். நீங்க அவர் வீட்டுக்கான வழியை எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஓ, ஜமீன்தார் ஐயாவோட வீட்டுக்கா? அப்படின்னா நீங்க இந்த படகுல இருந்து இறங்கி இன்னும் ஒரு சின்ன படகுல ஏறி போகணும். எங்க ஜமீன்தார் ஐயாவோட வீடு தண்ணீருக்கு நடுவுல இருக்கு. அந்த தண்ணியை கடந்தாதான் நீங்க அவரோட வீட்டை அடையவே முடியும். தண்ணிக்கு நடுவுல வீடா? இது ஏதோ விசித்திரமா இருக்கே. சரி, இந்த தண்ணிலாம் உங்களுக்கு எங்க இருந்து வருது? இதெல்லாம் எங்க மனுஷங்களோட உழைப்பு ஐயா. எங்க ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து செஞ்ச அதிசயம் இது. அதோ கரை வந்துடுச்சு, இறங்கிக்கோங்க ஐயா. அதோ அங்க தெரியலாம் பாருங்க ஒரு ஆளு. அவன் உங்களை ஜமீன்தாரோட வீடு வரைக்கும் கூட்டிட்டு போவான். வீரையா பெருசா சத்தம் போட்டு, ஏய் சந்திரா, இந்த ஐயாவை நம்ம ஜமீன்தாரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போப்பா.
இவருக்கு நம்ம ஜமீன்தார் கிட்ட ஏதோ முக்கியமான வேலை இருக்குதாம். சரி வீரையா, ஐயா என் பின்னாடியே வாங்க. ராமையா படகுல இருந்து இறங்கி சந்திரன் பின்னால நடக்க ஆரம்பிச்சாரு. ஊர்ல ஒவ்வொரு வீட்டு கூரை மேலயும் வைக்கோல் தடுக்குகள் வேயப்பட்டிருந்துச்சு. ஒவ்வொரு வீட்டு முன்னாடியும் குறைஞ்சது 2-3 பெரிய பெரிய மரங்கள் இருந்துச்சு. வழி முழுக்க சின்ன சின்ன நீர்நிலைகள் இருந்துச்சு. அந்த ஊர்ல நடக்கும்போது கோடை வெயிலுங்கிறதே தெரியவே இல்ல. சுற்று வட்டார ஊர்கள்ல எல்லாம் பூமி பிளந்து போய் கிடக்க, இங்க மட்டும் பூமி ஈரமாவும் குளிர்ச்சியாவும் இருந்துச்சு. ராமையா தன் மனசுல இருந்த சந்தேகத்தை சந்திரன் கிட்ட கேட்டான். சந்திரனை கூப்பிட்டு, சந்திரன், உங்க ஊர் ரொம்ப விசித்திரமா இருக்கே. வெளி உலகம் வெயிலால தத்தளிச்சுக்கிட்டு இருக்கும்போது உங்க ஊர் மட்டும் இன்னும் குளிர்காலத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு? இந்த அக்னி வெயில்ல தண்ணீர் உங்களுக்கு எங்க இருந்து வருது? ஓ, அதுதான் உங்க சந்தேகமா? அதனாலதான் அப்பத்துல இருந்து நீங்க ஒரு மாதிரியா இருக்கீங்களா? அதெல்லாம் எங்க ஜமீன்தார் ஐயாவோட யோசனைங்க. சில வருஷங்களுக்கு முன்னாடி எங்க ஊர்லயும் வெயிலோட தாக்கத்தால பலர் செத்து போயிட்டு இருந்தாங்க. பசி கொடுமைங்க இன்னும். இனி பொறுக்க முடியாதுன்னு ஒரு நிரந்தர தீர்வா அப்போ ஜமீன்தார் ஐயா ஊர் மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொன்னாரு. இயற்கைய நம்ம காப்பாத்தினா அது நம்மள காப்பாத்துன்னு. ஊரை சுத்தி ஒரு பெரிய கால்வாய் தோண்டணும்னு அப்பவே முடிவு பண்ணாரு. மக்கள் எல்லாரும் சேர்ந்து அதை செய்யணும்னு சொன்னாரு. பெரிய கால்வாயா? அப்படின்னா ஊரை சுத்தி எப்பவும் தண்ணி இருக்கணுங்கிறது அவரோட உத்தேசமா? ஆமாங்க ஐயா. ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் மாசங்கள் கஷ்டப்பட்டு இந்த பெரிய கால்வாய தோண்டுனாங்க. மழை காலத்துல விழுற ஒவ்வொரு துளி நீரும் ஊரை விட்டு வெளியில போகாம நேரடியா அந்த கால்வாயில சேர்ற மாதிரி வழிகளை ஏற்படுத்தினாங்க. பூமியில நிலத்தடி நீர் மட்டம் உயர்ந்தா இந்த கால்வாயில எப்பவும் தண்ணி நிரம்பியே இருக்கும். தவிர ஊரை சுத்தி தண்ணீர் இருக்கிறதுனால காத்தும் குளிர்ச்சியா இருக்கும். ஊர் முழுக்க குளிர்ச்சியா இருக்கும். வெயிலோட கஷ்டமே எங்க மக்களுக்கு தெரியாது. வெளியில இருக்கிற வெயிலோட தாக்கம் எங்க ஊருக்குள்ள வராது. அற்புதம் சந்திரன். சரி, இந்த தடுக்குகள் எதுக்கு? அது கோடைக்காலம் வர்றதுக்கு முன்னாடியே ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டு கூரை மேல போட்டுக்குவாங்க. இதனால வீட்டுக்குள்ள வெப்பமே இருக்காது. அதே போல ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டு முன்னாடி மரங்கள் நடணுங்கிறது இங்க உள்ள ஒரு விதி. மரம் இருந்தாதானே காத்து நிழல் எல்லாம் நமக்கு ரொம்ப சுகமா கிடைக்கும். உங்க ஊர் மக்களோட முன்னெச்சரிக்கைய பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எங்க ஊர்ல எல்லாரும் வெயில திட்டிக்கிட்டு உட்கார்ந்துருப்பாங்களே தவிர இப்படிப்பட்ட முயற்சியை யாரும் செய்ய மாட்டாங்க. திட்டிக்கிட்டே இருந்தா தீர்வு கிடைக்காது இல்ல. அதோ ஜமீன்தார் ஐயாவோட வீடு வந்துருச்சு பாருங்க. நமஸ்காரம் ஜமீன்தார் ஐயா. என் பேரு ராமையா. நான் பக்கத்து ஊர்ல இருந்து வரேன். உங்களை பத்தியும் உங்க ஊரை பத்தியும் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு என் கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது 100க்கு 100 உண்மைன்னு நம்புறேன். நமஸ்காரம் ராமையா. உங்களை பத்தி என்னோட நண்பன் சூர்யா ஏற்கனவே சொல்லியிருந்தான். நீங்க ஏதோ நிலத்தை விற்க வருவீங்கன்னு அவன் சொல்லிட்டு இருந்தான். சரி, சொல்லுங்க, நீங்க ஏன் உங்களோட நிலத்தை விற்கணும்ட்டு விருப்பப்படுறீங்க? எனக்கு சில கடன்கள் இருக்கு ஜமீன்தார் ஐயா. அதனால என்னோட 3 ஏக்கர் நிலத்தை உங்களுக்கு வித்துடலான்னு தான் இங்க வந்தேன். ஆனா உங்க ஊரை பார்த்ததுக்கு அப்புறம் மனசுக்கு ஏதோ மாற்றம் வருது. இவ்ளோ குளிர்ந்த சூழல், இயற்கை மேல நீங்க வச்சிருக்கிற அன்பு எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எனக்கு என் நிலம்னா ரொம்ப உயிருங்க. ஆனா விற்க வேண்டிய சூழ்நிலை. ராமையாவோட வருத்தம் என்னங்கறத ஜமீன்தார் புரிஞ்சுக்கிட்டாரு. ஒரு விவசாயியோட கஷ்டம் என்னங்கிறது அவருக்கு ரொம்ப நல்லாவே புரிஞ்சுது. ராமையா, நீ வருத்தப்படாதப்பா. அந்த நிலத்தை நான் வாங்கிக்கிறேன். ஆனா என்கிட்ட ஒரு நிபந்தனை இருக்கு. அந்த நிலத்தை நான் வாங்கிக்கிட்டாலும் நீயே அதை சாகுபடி பண்ணணும். கஷ்டப்பட்டு உழைச்ச நிலத்தை விற்கிறதுக்கு யாருக்கா இருந்தாலும் வருத்தமா தான் இருக்கும். உன் பண தேவைக்காக நான் அதை வாங்கிக்கிறேன். ஆனா அந்த நிலத்துல நீயே தான் பயிர் விளைவிக்கணும். நிபந்தனைக்கு ஒத்துக்கிறியா? ராமையா அப்பாவியா? அது எப்படி ஜமீன்தார் ஐயா? நான் உங்களுக்கு வித்துட்டேன்னா அது உங்க சொத்தாயிடும். நான் எதுக்கு சாகுபடி பண்ணணும்? பூமி யாரோடதா இருந்தாலும் ராமையா, அது நமக்கு சோறு போடணும்னா அதை சாகுபடி பண்ணணும். மண்ணை நேசிச்சாதான் அது நம்மளை நேசிக்கும். எங்க ஊர் மக்கள் எல்லாரும் இயற்கையை நேசிக்கிறதுனாலதான் இந்த கோடை காலத்திலயும் நாங்க நிம்மதியா இருக்கோம். நீ அந்த நிலத்தை வித்துட்டு நகரத்துக்கு போயிட்டேன்னா அந்த நிலம் தரிசா போயிடும்பா. அப்படி நடக்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு கிடையாது. 3 போகம் நல்ல விளைச்சல் கொடுத்த நிலம் இப்படி போறதுல எனக்கு விருப்பம் இல்ல. நீங்க இவ்வளவு உயர்வா யோசிப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல ஜமீன்தார் ஐயா. நான் பணத்துக்காக மட்டும்தான் இங்க வந்தேன். ஆனா உங்க பேச்சால நிலத்தோட மதிப்பையும்
இயற்கையோட மதிப்பையும் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். மனுஷனுக்கு முன்னெச்சரிக்கையான பார்வை வேணும் ராமையா. நம்ம காடுகளை அழிச்சு நீரை வீணாக்குனா அது வெயில் வடிவத்துல நம்மள தண்டிக்கும். அதே சமயம் கால்வாய்களை தோண்டி மரத்தை நட்டு வச்சோம்னா அதே இயற்கை தாய் போல நம்மள அரவணைச்சு காப்பாத்தும். இப்ப எங்க ஊரையே எடுத்துக்கோ, ஏன் மரங்கள் நட்டு நீர்நிலைகளை காப்பாத்துறதுனால இன்னைக்கு நாங்க எவ்வளவு சுகமா சந்தோஷமா இருக்கோம்னு. ரொம்ப பெரிய விஷயம் சொன்னீங்க ஜமீன்தார் ஐயா. என் நிலத்தை உங்களுக்கு நான் விக்கிறேன், ஆனா உங்க நிபந்தனைப்படியே நானே அதை சாகுபடியும் பண்றேங்க. உங்க ஊரை போலவே என்னோட நிலத்தை சுத்தியும் மரங்கள் நட்டு நீரை சேமிச்சு என்னோட நிலத்தை ஒரு விசித்திர பூமியா மாத்துவேன். இதை என்னோட வார்த்தையாவே நீங்க எடுத்துக்கலாம் ஜமீன்தார் ஐயா. ரொம்ப சந்தோஷம் ராமையா. 10 பேருக்கு சாப்பாடு போடுற விவசாயி எப்பவும் அவனோட நிலத்தை விற்க கூடாது. பணம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போகும். ஆனா அந்த பசுமையான இயற்கை தான் நமக்கு நிரந்தரமானது. எங்க ஊரை பார்த்து உங்களோட மனசு மாறினதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ராமையா ஜமீன்தார் கிட்ட பணம் வாங்கிக்கிட்டாரு. ஆனா அவர் மனசுல ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சு. சுந்தரகிரி கிராம மக்களோட ஒற்றுமையும் ஜமீன்தாரோட இயற்கை அன்பும் அவருக்கு ஒரு வாழ்க்கை பாடத்தை கத்து கொடுத்துச்சு. ராமையா அவரோட ஊருக்கு போய் அவரோட நிலத்துல முதல் செடிய நட்டு வச்சாரு. அது வளர்ந்து பெருசாகும் போது அவரோட ஊரும் சுந்தரகிரிய மாதிரி மாறும்னு அவர் நம்பினாரு. அந்த நம்பிக்கையோடவே அவர் உழைச்சாரு. இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்ட நீதி என்னன்னா, இயற்கையை நம்ம காப்பாத்துனா அது நம்மள காப்பாத்தும். முன்னெச்சரிக்கை பார்வையும் ஒற்றுமையும் இருந்தா எந்த கஷ்டத்தையும் ஜெயிக்கலாம். மண்ணை நேசிக்கக்கூடிய விவசாயி என்னைக்குமே தோத்தது கிடையாது. விவசாயம் வாழ்க.